அனைவருக்கும் வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். தமிழிலே போட்டிருக்கேன், முருகனின் அருளால் 6 மாதத்தில் 4,00,000 நகையை மீட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆமாங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க. அதாவது மே மாதம் நாங்கள் நகையை அடகு வச்சோம். இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே 4,00,000 ரூபாயும் எப்படி மீட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது முருகனை நம்பணும் அப்படின்னு சொன்னோம்னா கைவிட மாட்டாங்க. முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை. நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமையில செஞ்சோம்னா அந்த காரியம் வெறுவாயாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இதே போல தான் நானும் என்னுடைய நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வாய்க்கிழமை அன்று நான் என்னால் முடிஞ்ச தொகையை கட்டிகிட்டு இருந்தேங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ செவ்வாய்க்கிழமை நான் பணம் கட்டினா எல்லா நகையும் மீட்ட முடியுமா? அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு இடத்துல சீட்டு போட்டிருந்தேன். எப்பயுமே எனக்கு சீட்டு அதாவது 15 மாதம் சீட்டு போடுவோம். எப்பயுமே எனக்கு சீட்டு 10வது மாதம் 12வது மாதம் அப்படி தான் வரும். ஆனால் இந்த தடவை நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் குலுக்கல் சீட்டு எடுக்க போகிறப்ப அதாவது 2 சீட்டாக போட்டிருந்தோம். நாங்கள் 2,00,000 ரூபா 2,00,000 ரூபா சீட்டு. அடுத்தடுத்த சீட்டாகவே எங்களுக்கு விழுந்துருச்சுங்க. 2வது சீட்டு ஒரு சீட்டு விழுந்துச்சு, 3வது சீட்டு ஒன்று விழுந்துச்சுங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, செவ்வாய்க்கிழமையில் அன்னைக்கு தான் நான் போய் முதல் பணம் கட்ட போகிறேன். அப்பயே எல்லாரும் சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் சீட்டு பணம் கட்ட போகிற, இது எப்படி நடக்கும் பாரு, உனக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களே சொன்னாங்க. பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நம்பி நான் போனேங்க. முதல் மாதம் சீட்டு கட்டினேன். 2வது சீட்டே எனக்கு விழுந்துருச்சு. அதே போல் 3வது சீட்டும் விழுந்துருச்சுங்க. நம்பிக்கையோடு செஞ்சேங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த விசேஷம் பண்ணாலும் எந்த வேலை செஞ்சாலும் அது நமக்கு நல்லதிலே முடியுங்க. முருகனுடைய அருள் முற்றிலும் இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன செய்யறதா இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே முடியும். இப்போ நகைக்கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையிலையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இப்போ உங்களால் பேங்க்கில் போய் கட்ட முடியலன்னா கொஞ்சம் போல் ஆன்லைன்லேயே இப்போ எல்லாமே கட்டுற வசதி வந்துருச்சு. ஆன்லைனில் கொஞ்சமாக ஒரு 100 200 கட்டிடுங்க. சீக்கிரமாக நகைக்கடனோ அதாவது வாங்கியிருக்க கடனோ எல்லாமே உங்களுக்கு குறையதை நீங்கள் கண்கூடாகவே உணர்வீங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றங்கள். அதில் இருந்து நான் எந்த காரியம் செய்யறதுனாலும் செவ்வாய்க்கிழமை தாங்க செய்வேன். இது என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டனே நான் சொல்லுவேங்க. ஏன்னா 4,00,000 கடன் அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், எப்படியும் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு இவ்வளோ சீக்கிரம் விழுந்தது, அந்த சீட்டு விழுந்து எனக்கு நன்மையை கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. என்னால் இன்னமும் நம்பவே முடியல, நம்ம அந்த நகையெல்லாம் மீட்டுட்டோமா அப்படின்னு. இனிமேல் நான் எந்த காரியம் செய்யறதுனாலும் செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்துட்டேங்க. இது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னா செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்து முருகன் அருளை கட்டாயம் பெற்றுங்க.